எல்லா மக்களும் எனக்கு சமம், எல்லா மக்களும் எனக்கு தேவை அப்படின்னா அப்ப எடுத்துருங்க, இதெல்லாம் எடுத்துருங்கன்ற. ஆரம்பத்துல இருந்து எடுங்க, எல்கேஜி யூகேஜில இருந்து எடுங்க. நான் கெசட் மாத்தினா என் பிள்ளைங்களுக்கு சலுகை கிடைக்காது. அப்ப நீ யாரை நம்பல? நீ வணங்கும் தெய்வத்தை நம்பல, அரசாங்கத்தை தான் நீ நம்புற. அதாவது தெய்வம் என்ன சொல்லுதுன்னா, என்ன மட்டும் நீ நம்பு. ஏசு என்ன சொல்ல, என்ன மட்டும் நீ நம்பு, வேற யாரையும் நம்பாத. அதுக்காக தான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், நீ சரஸ்வதியா அல்ல நீ முருகனா, நீ முருகனாவே இரு. இந்து என்பது மதமே கிடையாது, கிறிஸ்தவம் என்பதும் மதமும் கிடையாது. இதெல்லாம் நாம ஏற்படுத்தி கொண்ட காரியம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மற்ற பேங்க்ல மற்றவங்கள பார்க்கலாம், ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பிராமின்ஸை தவிர, பிராமணர்களை தவிர வேற யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் இங்க பாருங்க, இப்போ கருப்பு பொண்ணு உட்கார்ந்து இருக்குது, வேற ஜாதி பொண்ணு உட்கார்ந்து இருக்குது, எல்லா பொண்ணு உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சுட்டி காட்டினாங்க. ஒருவேளை நான் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு போட்டாதான் எனக்கு வேலை கிடைக்கும், ஷெட்யூல் காஸ்ட்னு போட்டாதான் எனக்கு சலுகை கிடைச்சாதான் நான் வாழ முடியும். அப்போ உன்னுடைய சொந்த நிலை நீ வாழ விரும்பலன்னு அர்த்தம். உன் சொந்த முயற்சியில நீ வாழ விரும்பல, அரசாங்கத்தினை சார்ந்ததை நீ வாழ நினைக்கிற. அப்படி வாழும்பொழுது உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது, நீ வளரவே முடியாது. தெய்வம் என்பது வழிபாட்டில் இல்ல, உன் இருதயத்தில் இருக்கு. உன் இருதயம் சுத்தமா இருக்கணும், நீ பார்க்கிற மனுஷங்கிட்ட அன்பு செலுத்தணும், அதுதான் தெய்வம். எல்லா மதம் என்ன சொல்லுது? அன்பே சிவன் இல்லையா, அன்பே தெய்வம், அப்படிதான் எல்லா மதமும் சொல்லுது. சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பேராயர் டிசோ பண்ணுறனால இந்த கேள்வி கேட்குறேன். நான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர், முக்கியமாக தமிழ்நாட்டில் அந்த ஆதி திராவிடர்ன்ற, அதாவது எஸ்சிஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றிட்டாங்க. ஆனால் ஆதி திராவிடன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு, எஸ்சி வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சலுகைகளை பெற்றுறாங்க. ஏன் அவங்க பிசியாக மாற மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுது சார், குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். எதனால் அப்படி? அது நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு நான் பல முறை நான் சிந்திச்சிருக்கிறேன். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. சரி, இப்போ ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு இருந்தது. சரியா? அவங்க எந்த ஜாதி வேணா இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக மாறிட்டாலே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. பிற்பாடு டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை பிசியா கொண்டு வந்தாங்க. கிறிஸ்டியானிட்டியை பிசியா கொண்டு வந்தாங்க, பேக்வர்ட் கிளாஸ். அதாவது பெந்தகோஸ்து, கேத்தோலிக் அப்படி இல்ல, கிறிஸ்தவர்கள் பிசி, அவ்வளவுதான். கிறிஸ்தவர்கள் பிசி கம்யூனிட்டி கொண்டு வந்துட்டாங்க. எந்த ஜாதியா இருந்துட்டு போட்டோம், எந்த கிறிஸ்தவனா இருந்துட்டு போட்டோம், கிறிஸ்தவர்கள் பிசிக்குள்ள அருமையான டாக்டர் கலைஞர் தான் கொண்டு வந்தார். அதனால அவரை நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். சரி, இதனால என்ன நன்மை அப்படின்னா, இப்போ ஒரு எஸ்சி அல்ல எஸ்டி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இவர்கள் என்ன பண்றாங்க, இப்போ கிறிஸ்தவர்களாக தங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகுனா, எஸ்சியிலேருந்து அவங்க எங்கே போயிடுறாங்க, ப்ரொமோஷன் ஆகி பிசிக்கு போயிடுறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சர்டிஃபிகேட்டில் பேரை மாற்ற மாட்டாங்க. இப்போ சரஸ்வதி அப்படின்னு ஒரு பிள்ளை பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளை என்ன போவோம், ஒரு கிறிஸ்தவ திருச்சபைக்கு போகும், ஆலயத்துக்கு போகும். அங்கே உள்ள போதகர் என்ன பண்ணுவார், சரஸ்வதியா நீ இருக்கக்கூடாது, நீ ஒரு எஸ்தராக மாற வேண்டும் அப்படின்வார். அப்போ அதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எஸ்தர் பேரை மாற்றுவார். ஆனால் அந்த பிள்ளையுடைய சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கும்னா சரஸ்வதி தான் இருக்கும். அடுத்தது காஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதில் எஸ்சின்னு தான் இருக்கும். அடுத்து ரிலிஜன் இருக்கும், அதில் ஹிந்துன்னு தான் இருக்கும். ஹிந்து எஸ்சியா இருந்தால் அது எஸ்சி கேட்டகரி. கிறிஸ்டியன் எஸ்சியாக இருந்தால் அது பேக்வர்ட் கம்யூனிட்டியில் போய் சேர்ந்தோம். அல்லது மோஸ்ட் பேக்வர்ட் கம்பெனின்னு வச்சிருக்கிறாங்க, பட் அதுவும் கிறிஸ்டியன் சொல்லி வரும் பொழுது அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்காது. அவர்கள் பிசி தான், அவர்களுக்கு அரசாங்கத்துடைய எந்த சலுகைகளும் கிடைக்காது. ஏன் இப்போ நான் பேராயர் இருக்கிற நிறைய போதகர்கள் என்கிட்ட என்னை போதகர் ஆக்குங்க, போதகர் சர்டிஃபிகேட் வேணும், போதகர் ஆக்குங்கன்னு என்கிட்ட வருவாங்க. முதல் காரியம் நான் கேட்குறதுன்னு, உங்கள் டிசியை கொடுங்க அப்படின்னு கேட்பேன். டிசியில் தான் ஜாதகம் இருக்கும், நீ இந்துவா கிறிஸ்டியனா அதில் இருக்கும். அடுத்தது உங்கள் பேர் இருக்கும், அடுத்து எந்த ஜாதின்னு இருக்கும். ஆக இந்த ஜாதி, இந்த ரிலிஜன், இதை பார்த்து நான் என்ன பண்ணுவேன், முதல்ல போய் நீ கிறிஸ்தவனே கிடையாது,
ஏன்னா இந்துன்னு போட்டிருக்கோம் அதில். இப்போ இந்துவை நான் வந்து எப்படி நான் பாஸ்டர் ஆக்க முடியும்? இந்து நான் பாஸ்டர் ஆக்க முடியாது. நான் என்ன சொல்லுவேன், போய் இதெல்லாம் மாற்றிட்டு வா, கெசட்டில் போய் மாற்றிட்டு வா. கெசட்டில் போய் மாற்ற, ஐயா நான் கெசட் மாற்றினா என் பிள்ளைங்களுக்கு சலுகை கிடைக்காது. அப்போ நீ யாரை நம்பலை? நீ வணங்கும் தெய்வத்தை நம்பலை, அரசாங்கத்தை தான் நீ நம்புற. விளங்குதா? அதாவது தெய்வம் என்ன சொல்லுதுன்னா, என்னை மட்டும் நீ நம்பு. ஏசு என்ன சொல்ல, என்னை மட்டும் நீ நம்பு, வேற யாரையும் நம்பாத. அதுக்காக தான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், நீ சரஸ்வதியா அல்ல நீ முருகனா, நீ முருகனாவே இரு. என்ன, நீ கிறிஸ்தவ மதத்திற்குள்ளாக தழுவி வராத. அதான் மதம் மாற்றம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, மதம் மாற்றாரு, கிறிஸ்தவங்களை மதம் மாற்றுறாங்கன்னு. என் சபைக்கு வாங்க, என் சர்ச்சுக்கு வாங்க, என்ன சரஸ்வதி சரஸ்வதியா தான் இருப்பான், முருகன் முருகனா தான் இருப்பான். என்ன, அவங்களுக்கு பேரை நான் மாத்தல, அவங்களுக்கு வந்து நீங்க கிறிஸ்தவங்களா இருங்க நான் சொல்லவும் இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, சர்ச்சுக்கு வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க, அவங்க சாமி கும்பிடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதாவது நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, எல்லா மதமுமே எதில் சார்ந்து இருக்குன்னா அன்பு, ரெண்டாவது விசுவாசம், லவ் அண்ட் ஃபெய்த். இது ரெண்டு தான் எல்லா மதமே சொல்லி கொடுக்குது. அப்ப எதுக்கு நீ இந்த மதத்தில் அந்த மதம் குதிக்கிற, அந்த மதத்தில் இந்த மதத்தை குதிக்கிற? தேவையே இல்லை. நீ கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வா, உன்னை வேண்டான்னு சொல்ல, உன் பேரை மாத்தாத, உன்னுடைய மதத்தை நீ மாத்தாத, நீ இந்துவாவே இருந்துட்டு போ. இந்துன்றது மதமே கிடையாது. நான் சொல்றது அதுதான், இந்துன்ற மதமே கிடையாது. இது இந்து ராஜ்யத்தில் நம்ம இந்துஸ்தான்ல இருக்கிறோம். அதனால தான் நானே என்ன இந்து நான் சொல்லிக்கிறேன். நான் இந்து தான். ஆனால் நான் பின்பற்றுகின்ற வழி எதுனா இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவ வழியை நான் பின்பற்றுகின்றேன். அவ்வளவுதான். என்ன பண்றது, நான் பிறக்கும் போது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன். அதனால நான் கிறிஸ்தவன் என்னுடைய சர்டிஃபிகேட் எழுதப்பட்டதை தவிர, ஒருவேளை நான் இந்துவாக இருந்து கிறிஸ்தவத்திற்குள்ள தழுவி இருந்தால் நான் என்ன பண்ணிருப்பேன், இந்து தான் போட்டிருப்பேன் சர்டிஃபிகேட்ல. சரிங்களா? அதனால இந்து என்பது மதமே கிடையாது, கிறிஸ்தவம் என்பதும் மதமும் கிடையாது. இதெல்லாம் நாம ஏற்படுத்தி கொண்ட காரியம். அதனாலதான் நான் ஒவ்வொரு ஆட்சி வரும்போது நான் என்ன சொல்றேன்னா, இந்த உங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க சேரும் போது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் என்ன கேட்கறாங்க, எந்த காஸ்ட்னு கேட்கறாங்க, எந்த ஜாதி, அந்த இதை எடுத்துருங்களேன்ற. எதுக்கு அதை போடுறீங்க? விளங்குதா? அடுத்தது எந்த மதம், விச் ரிலிஜன் அப்படின்னு கேட்கறாங்க. இது ரெண்டும் எதுக்கு, எந்த வகையில இந்த பிள்ளைகளுக்கு அவங்களுடைய கல்விக்கு இது உதவி செய்ய போகுது? இப்ப என்ன சொல்லுவீங்க, இந்த போட்டாதான் அவங்க இந்து எஸ்சியா இருந்தாதான் நாங்க சலுகை கொடுக்க முடியும். நான் வேண்டியது இல்லைன்ற. எதுக்கு ரிசர்வேஷன்? நீங்க நல்லா படிச்சா ரிசர்வேஷன் வேண்டியது இல்லையே. நல்லா படிச்சுட்டா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கு நானும் என் மனைவியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். அப்போ எங்கள் மனைவி ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு காலத்தில் வெறும் பிராமின்ஸ் தான் இருந்தாங்க, பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க, வேற யாரையும் பார்க்க முடியாது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். மற்ற பேங்க்ல மற்றவங்கள பார்க்கலாம், ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பிராமின்ஸை தவிர, பிராமணர்களை தவிர வேற யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்க, இப்போ கருப்பு பொண்ணு உட்காந்துருக்குது, வேற ஜாதி பொண்ணு உட்காந்துருக்குது, எல்லா பொண்ணு உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சுட்டி காட்டினாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த எஸ்சி கேட்டகரி எஸ்டி கேட்டகரி மூலமா இவங்க எழுதும் போது என்ன, அது மார்க் சலுகைகள் கிடைக்குது. இப்போ ஃபார்வர்ட் கிளாஸ்னா 60% இருக்கணும், பேக்வர்ட் கிளாஸ்னா 50% இருக்கணும். இப்போ எஸ்சி கேட்டகரினா 30% தான் போதும், உங்களுக்கு வேலை கிடைச்சிருது. என்ன இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த ஜாதி இந்த மதத்தெல்லாம் எடுத்துருங்கன்றேன். எல்லாரையும் சமநிலையா பாருங்க, மனிதர்களா பாருங்க. இப்ப இதை யார் கொண்டு வரான்னா அரசாங்கம் தான் கொண்டு வருது. ஏன் தமிழ்நாட்டில் அந்த எழுச்சியை கொண்டு வாங்கல? இத்தனை வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ நிறைய கூக்குரல் விட்டாங்க, ஆனா இந்த காரியத்தை அவங்க செய்யவே இல்லை. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப வந்திருக்கின்ற புதிய ஆட்சியிலாவது இவர் என்ன சொல்றாரு, அருமையான முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எல்லா மக்களும் எனக்கு சமம், எல்லா மக்களும் எனக்கு தேவை அப்படின்னா, அப்ப எடுத்துருங்க, இதெல்லாம் எடுத்துருங்கன்ற. ஆரம்பத்துல இருந்து எடுங்க, எல்கேஜி யூகேஜில இருந்து எடுங்க. இந்த ரிலிஜனை பற்றி போடாதீங்க, காஸ்ட்னு போடாதீங்க. சமநிலையில மக்களை நீங்க பாருங்க. நன்றாக படித்து வரட்டும் எல்லா பிள்ளைகளும், படித்தவர்களுக்கு இடம் கொடுங்க. இப்ப இன்னைக்கு கூட இந்த நிதி அமைச்சர் சரியா தமிழ் வாசிக்கலாம், காரணம் அவர் தமிழ் தெரியல அவருக்கு. ஏன் அந்த மாதிரி ஆட்கள் கொண்டு போய் நீங்க போடுறீங்க? அப்போ நல்லா படித்தவர்கள் வந்தா நம்ம நாட்டுக்கு சிறந்தது அது. அதனால நீங்க அப்படிப்பட்டவர்களை கொண்டு வாங்க. ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ வேலை கொடுப்பதோ இல்லை சலுகைகள் கொடுப்பதோ செய்யாதீங்க.
அது நல்லதல்ல அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். எனக்கு கூட ஏர்போர்ட்ல அந்த காலத்துல காமராஜர் நடிச்சாரு. காமராஜ் படத்துல ஒருத்தர் காமராஜரை நடிச்சார். அவர் பேர் மிஸ்டர் மதுரம். அவர் வந்து எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த காலத்தை நான் போன சர்ச்சில் அவரும் வருவார். அவருக்கு ஒரு மகா உண்டு, அவங்களும் அட்வொகேட். அந்த பிள்ளை அப்போ எங்க இருக்கிறான்னு தெரியல. இப்போ அந்த பிள்ளை அவர் வந்து என்ன சொன்னாரு, ஏர்போர்ட்ல மேனேஜரா இருந்தார். அவர் சொன்னாரு என்கிட்ட, டேய் உனக்கு ஏர்போர்ட்ல வேலை வாங்கி தரேன் நான், நீ வா, ஆனா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அப்போ பேக்வர்ட் கம்யூனிட்டி, நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் வாங்கிட்டு வரேன், எங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன். அப்போ எங்கள் அப்பா வந்து சைதாப்பேட் தாலுக்கில் தாசில்தாராக இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா தான் கையெழுத்து போடணும், என்ன பிசின்னு. பட் நான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. எங்கள் அப்பா நான் சொல்லிட்டாங்க, டேய் இந்த வேலையை நம்பி சர்டிஃபிகேட் கொடுக்க நான் விரும்பலை, உனக்கு நான் செய்யவும் மாட்டேன், அப்படிப்பட்ட வேலை உனக்கு தேவையே இல்லை. நாங்கள் அப்போ நான் சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு ஏன் சந்தோஷப்படுறேன், அன்னைக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா இன்னைக்கு நான் பிஷப் கிடையாது. வழங்குதா? ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு ஊழியனாக இன்னொருத்தன் கீழே வேலை செய்திருக்கணும். இன்னைக்கு நான் பிஷப்பாக இருந்திருக்கிறேன், பல சபைகளுக்கு நான் பேராயராக இருக்கிறேன், பல போதர்களுக்கு நான் பேராயராக இருக்கிறேன், பல தேசங்களுக்கு நான் பல நாடுகளுக்கு நான் தலைவராக நான் இருக்கிறேன். அப்போ அன்னைக்கு அந்த அப்பா சொன்னது நல்லதா போச்சு. அதனால இன்றைக்கு சிலர் நினைக்கின்ற காரியம் என்னன்னா, ஒருவேளை நான் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு போட்டாதான் எனக்கு வேலை கிடைக்கும், ஷெட்யூல் காஸ்ட்னு போட்டாதான் எனக்கு சலுகை கிடைச்சாதான் நான் வாழ முடியும். அப்போ உன்னுடைய சொந்த நிலை நீ வாழ விரும்பலைன்னு அர்த்தம். உன் சொந்த முயற்சியில நீ வாழ விரும்பல, அரசாங்கத்தினை சார்ந்ததை நீ வாழ நினைக்கிற. அப்படி வாழும் பொழுது உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது, நீ வளரவே முடியாது. சொந்த முயற்சி, சொந்த அறிவு திறன் உனக்கு வரணும். சொந்த முயற்சியில நிச்சயமா நீ வாழ முடியும். ஒரு கட்டத்தில் எங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு பணம் இல்லடா உன்னை படிக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக சில வேலைகளை நான் செய்தேன். நான் என் குடும்பத்தையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் நான் படிக்கவும் செய்யணும். அப்படி படிச்சு முன்னேறி தான் நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். காரணம், என்னை விட்டுட்டாங்க, அவ்வளவுதான், எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த நேரத்தில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, நான் சலுகை பெற முடியாது, ஆனாலும் முன்னேறி நான் வந்திருக்கிறேன். காரணம் என்னுடைய சுய முயற்சி. ஆக சுய முயற்சி இருந்தால் அரசாங்கத்தை நம்பியோ மக்களை நம்பியோ சமுதாயத்தை நம்பியோ நாம் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. சுய முயற்சி நிச்சயமாக நமக்கு அறிவுத்திறன் நமக்கு வேண்டும், அதற்கு கல்வி அறிவு வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். படித்தால் இந்த நாட்டில் இந்த உலகத்திலேயே தலை சிறந்து நாம் வாழ முடியும். அதனால வரப்போகும் இந்த சமுதாயத்துக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். அரசாங்கத்தையோ சலுகைகளோ எல்லாம் கொஞ்ச நாள் தான், ஆனால் உங்களுடைய அறிவு திறனை பயன்படுத்திக்கங்க, கல்வி தகுதியை பயன்படுத்திங்க. அதனால தான் என்ன யாரு நீ எந்த ஜாதின்னு என்ன கேட்டால் நான் சொல்றதே கிடையாது, எனக்கே தெரியாதுப்பா நான் எந்த ஜாதின்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நான். ஏன்னா ஜாதி நம்மளை காப்பாற்ற போறது இல்லை, மதம் நம்மளை காப்பாற்ற போறது இல்லை. நம்முடைய சொந்த முயற்சியும் சொந்த வேலை தான் நம்மளை காப்பாற்றவும், நம்முடைய அறிவு தான் நம்மை காப்பாற்ற போகின்றது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்க வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்து கிறிஸ்துவருக்கு வந்து, அதாவது அவங்க வந்து சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறதாகட்டும், அவங்க சர்ச்சுக்கு போகிறதாகட்டும், சர்ச் அதாவது கிறிஸ்தவ முறையை வழிபடுறதாகட்டும், அவங்க அப்படி பண்ணும்போது அந்த எஸ்சி எஸ்டி சலுகை வச்சுட்டு ஒரு எம்பி ஆகிறது, எம்எல்ஏ ஆகிறது, அதெல்லாம் தவறான விஷயங்கள் தானே சார்? அப்படின்னா நீங்கள் எடுத்து சொல்லலாம்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்களாம் வரக்கூடாது அப்படின்ட்டு. இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க. அதை தான் நான் சொல்ல வரேங்க. இப்போ மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்தவம் என்பது மதமே கிடையாது, அது ஒரு வழிபாதை தான். அதனால கிறிஸ்தவ வழிபாடு பண்றதுனால வழிபாடு நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க கிறிஸ்தவரா மாறிடுறீங்க, அப்ப அது பிசில போய் நிற்கும்ல சார்? இல்லை, கிடையவே கிடையாது. இப்போ பல முறை உங்களுடைய பேட்டிகளில் நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் இந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது இந்த உடையை போட்டு, கிறிஸ்தவ ஆன்மீக உடையை போட்டுக்கொண்டே நான் இந்து தான் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்து நான் எந்த வகையில் சொல்றேன், நான் இந்து தேசத்தில் பிறந்தவன், இந்துன்றது மதமே இல்லை, கிறிஸ்தவன் என்பது மதமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் திரும்ப என்ன கேள்வி கேட்குறீங்க, அவங்க கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா, அப்போ அவங்க எஸ்சி எஸ்டியில் ஏன் இருக்கிறாங்க, ஏன் அந்த சலுகையை பெறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கேள்வி. நான் சொல்ல கிறிஸ்தவ மதமே இல்லைன்றேன் நான். அதையே நீங்கள் மதம்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒரு வழி, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழிபாடு, அவ்வளோதான். அதை மதம்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், இந்த காணொலிலாம் பார்த்துருக்கிறேன், வெளிநாட்டு மதத்தை கொண்டு வந்து விட்டார்கள். யார் சொன்னது வெளிநாட்டு மதம்னு? வெளிநாட்டு மதம் யார் சொன்னது? லண்டன்ல ஒரு ட்ரெயின்ல போறேங்க, அவனை அந்த மாதிரி ஒரு சிலுவை போட்டிருக்கிறாங்க, அவனை பார்த்து நான் கேட்குறேன், ஆர் யூ எ கிறிஸ்டியன் நான் கேட்குறேன், இல்லைன்றான், நான் கிறிஸ்தவன் இல்லைன்றான் அவன். எங்க? லண்டன்ல. ஆனா நீங்க லண்டன் என்ன சொல்லுவீங்க?
கிறிஸ்தவ நாடுன்னு சொல்வீங்க. ஆனா அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவன் என்ன சொல்றான்? நான் கிறிஸ்தவன் இல்லைன்றான். அப்ப அவன் பேரை கேட்டேன், அவன் பேர் என்னடானா டேனியல் அப்படின்றான். டேய், டேனியல் வந்து பைபிள்ல இருக்குதுடா அப்படின்றேன். நான் கிறிஸ்டியன் கிடையாது, அவ்வளவுதான். அப்போ உனக்கு ஜீசஸ் தெரியுமான்னு கேட்கிறேன். யாரை தெரியுமான்னு கேட்கிறேன்? ஜீசஸ் தெரியுமான்னு நான் கேட்கிறேன். அப்ப அவன் என்ன சொல்றான் பதில்னா, நான் அவரை கேள்விப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றான். பாருங்க, ஒரு கிறிஸ்தவ நாட்டில் இருக்கிறான், கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கிறான், இந்த மாதிரி சிலுவை போட்டிருக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்ல, கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டான். அவன் கிறிஸ்தவர் இல்லைன்ட்டான். அதனால ஒரு பெயர் வைக்கிறதாலேயோ இல்ல ஒரு வழிபாடு முறைக்கு செல்வதினாலோ ஒரு மனிதன் மாறிவிட்டான் என்று சொல்வது தவறு. இப்போ சாதா பஸ்ல ஏறி போறாங்க, ஏசி பஸ்ல ஏறி போறாங்க. ஏசி பஸ்ல ஏறி போயிட்டா இவன் வந்து தாங்க மாட்டான் வெயிலன்னு அர்த்தம் இல்லை, விளங்குதா? அல்லது சாதா பஸ்ல ஏறி போனா இவன் எல்லாத்தையும் தாங்குவான் அப்படின்னு அர்த்தம் அல்ல. அன்றைக்கு அவன் மனநிலைக்கு எது வேணுமோ அதை செய்யறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு கூட சாதா பஸ்ல ஏறி போன்னு சொல்லி சில நாள் உண்மையாகவே சொல்றேன், என் காரை விட்டுட்டு இந்த பொது பஸ்ல ஏறி போலான்னு சொல்லி ஏறி போவேன். அப்புறம் ஏறி உட்கார்ந்த பிறகு தான் சிந்திப்பேன், ஐயோ ஐயோ இப்படி தடன்னு ஆடுதே, ஐயோ இப்படி காத்தெல்லாம் இப்படி அடிக்குதே, ஐயோ இந்த ஏன் தான் இந்த பஸ்ல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் இறங்கிடுவேன். ஆனா என்ன பண்ணிட்டேன், நான் அந்த பஸ்ல போகணும் ஆசைப்பட்டேன், அந்த அனுபவத்தை பெற்றுட்டேன். அதே மாதிரி ஏசி பஸ்ல ஏறுறேன். ஏசி பஸ்ல ஏறணும், பரவாயில்ல, நம்ம கார் மாதிரியே போகுது, நல்லா சொகுசா கப்பல் மாதிரி போயிட்டு இருக்குது, பரவாயில்ல, நல்ல அரசாங்க பஸ், நல்ல ஏசி பஸ் நல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் தூரம் போறேன் நான். ஆக இதுவும் பஸ் தான், அதுவும் பஸ் தான், வழங்குதா? இது கொஞ்சம் வசதி உள்ள பஸ், அது வசதி இல்லாத பஸ், அவ்வளவுதானே தவிர. அதே மாதிரிதான் வழிபாடுகள். சில வழிபாடுகள் ஈஸியா இருக்கும், சில வழிபாடுகள் கஷ்டமா தான் இருக்கும். ஒன்னு இப்ப பழனி மலைக்கு போறோம் அல்லது சபரிமலைக்கு போறோம், நடந்துதான் போனோன்றான், காலில் செருப்பு போடக்கூடாதுன்றான், அப்போதான் உன்னை கோயிலுக்குள்ள சேர்ப்பான்றான். நீங்க சாதாரணமா கூட ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம், ஆனா எங்க விட மாட்டாங்க? கருவறைக்குள்ள உங்களை விட மாட்டாங்க, அங்க பூஜை போடுற இடத்துல விட மாட்டாங்க. ஏன்? நீங்க அந்த 40 நாள் விரதம் இருக்கல, அடுத்து நீங்க நடந்து வரல, அதனால விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப உங்களை என்ன படுத்துறாங்க? அவங்க கடினப்படுத்துறாங்க, விளங்குதா? எங்க நீங்க தெய்வத்தை பார்க்க போறீங்க, தெய்வத்தை பார்க்க போறதுக்கு நீங்க நடந்து போனதாதான் தெய்வம் உங்களை பார்க்கணும்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரிதான் வேளாங்கண்ணிக்கு போறாங்க. வேளாங்கண்ணிக்கு போறவங்க போனா நடந்தே போறாங்க, அவங்களும் 40 நாள் விரதம் இருக்கிறாங்க. எந்த தெய்வமும் நீ நடந்து வந்தாதான் நான் உனக்கு காட்சி அளிப்பேன்னு எந்த தெய்வமே சொல்லவே இல்லைங்க. நாம எடுத்துக்கொள்கின்ற காரியங்கள் இதெல்லாம். நம்ம நினைவுல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இங்கேருந்து நடந்துட்டு போயிட்டா அப்படியே இந்த வேளாங்கண்ணிக்கு போறவங்களாம் பார்த்துருக்கிறேன், ஒரு கொடியை ஒன்று பிடிச்சிக்கிடுவாங்க, மஞ்சள் கொடி ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, மாதா மாதா மாதான்ட்டு போவாங்க. அங்கே போயிட்டு முடிச்ச உடனே திருப்பி இங்கே வந்து மறுபடியும் சாராயம் குடிச்சிட்டு இருப்பாங்க, விளங்குதா? அதே மாதிரி திருப்பதிக்கு போவான், எல்லாத்தையும் கொட்டுவான், திருப்பதி மலையை விட்டு இறந்து திருப்பி சாராயத்தை குடிச்சிட்டு வருவான். அப்போ என்ன நீ தெய்வ வழிபாடு பண்ண நீ, விளங்குதா? தெய்வம் என்பது வழிபாட்டில் இல்லை, உன் இருதயத்தில் இருக்குது. உன் இருதயம் சுத்தமா இருக்கணும், நீ பார்க்கிற மனுஷங்கிட்ட அன்பு செலுத்தணும், அதுதான் தெய்வம். எல்லா மதம் என்ன சொல்லுது? அன்பே சிவன் இல்லையா, அன்பே தெய்வம், அப்படிதான் எல்லா மதமும் சொல்லுது. எந்த மதம் நீ அவன் அட்றான்னு சொல்லவே இல்லை. எல்லா மதம் அன்பு செலுத்து. நீ காண்கின்ற மனிதனிட்ட அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் அப்படின்னு என் பைபிள் சொல்லுது. உண்மைதானே அது? இது வரைக்கும் நான் தெய்வத்தை பார்த்தது இல்லை, ஆனா தெய்வத்தை எங்க பார்க்கலாம்? மனித ரூபத்துல நான் பார்க்க முடியும். இப்போ நீங்க அன்பா, நீங்க அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வி யாரா கேட்க மாட்டாங்களான்னு என் மனசுக்குள்ள நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கரெக்டா கேட்டீங்க, அதுக்குரிய பதிலை நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க தெளிவா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அன்பு தாங்க கடவுள். நீங்க எந்த வழிபாடானோ போங்க, அதுக்காக தான் எல்லா அரசாங்கத்தையும் நான் திட்டுறேன். ஏன் நீங்களா மனிதர்களை பிரிக்கிறீங்க? மனிதர்களை பிரிக்கிறது யாரு? அரசாங்கம் தான் பிரிக்குது. நீங்க இந்துன்னு, நான் கிறிஸ்டியன், எதுக்கு இதெல்லாம்? ஏங்க உங்க உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் எனக்கு ஓடுது. கீரைனா எனக்கும் சிவப்பாதான், உங்களுக்கு சிவப்பாதான் வரும். நான் சாப்பிட்ற அதே சாப்பாடு தான், அரிசி சோறு தான் நீங்களும் சாப்பிட்றீங்க. ஒன்றும் வித்தியாசமா சாப்பிடல. நான் வாழ்ற மாதிரி வீட்டில் நீங்களும் வாழ்றீங்க. என்ன மாதிரி தான் பிள்ளைகளை நீங்க பெற்றெடுக்கிறீங்க, என்ன மாதிரி தான் திருமணமும் நீங்க பண்றீங்க. ஒன்றும் வித்தியாசமா பண்ணலைங்க. அப்ப நமக்குள்ள ஏங்க பிரிவு? ஏன் இந்த அரசாங்கம் இதெல்லாம் சிந்திக்க மாட்டுது? அப்போ அரசியல்வாதிகள் தாங்கள் வாழ்வதற்காக நம்மை பிரித்து விடுகின்றார்கள். இதை மனிதர்கள் சிந்திக்க வேண்டும், அதான் முக்கியம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் வீதி லீடர்ஸ்னு ஆரம்பிச்சாரு. அது 18 லட்சம் பேர் இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ நேற்றுக்கு அவர் பண்ண ட்வீட், அதாவது நீட்டு சம்மந்தமான போட்ட விஷயம் எகெயின்ஸ்ட் பாஜக, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து அது போட்ட மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது சார்.
இவரும் தாவேக்காவுக்கும் சண்டை இருக்குன்னு பார்த்தா இப்போ பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை இருக்கிற மாதிரிலாம் சார் எல்லாமே பேசப்படுறது. இல்லை, அதாவது நீட்ன்ற விஷயத்துல அண்ணாமலை எடுக்கிற ஸ்டாண்டு என்னன்னா, தமிழ்நாட்டில் அது எந்த அளவுக்கு சீர்பட்டு வரும் தான் அவர் நினைக்கிறாரே தவிர மற்றபடி. அதனால தம்பி அண்ணாமலை எடுத்திருக்கிற ஸ்டாண்டு அது தமிழ்நாட்டுக்கு உரியதா அது இருக்குதே தவிர மற்றபடி மற்ற இடங்களுக்கு அது சரி வராது. இதனால பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை வரும்னு சொன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா பிஜேபியுடைய தலைவர்கள்லாம் அண்ணாமலை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது வட இந்தியாவில் உள்ள தலைவர்கள், தமிழக தலைவர்கள் இல்லை. தமிழக தலைவர்கள் எப்பவும் அண்ணாமலைக்கு எதிராக தான் இருப்பாங்க. நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் தமிழக தலைவர்கள் எதிராக தான் இருப்பாங்க. ஆனால் டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களுக்கு இவரை நன்றாக புரிந்திருக்கின்றது. இவருக்கு தமிழக மக்களுக்கு ஏதாவது வகையில் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒன்று இப்படி அவர் சொல்லுகின்றாரே தவிர மற்றபடி நேர் எதிர் கிடையாது. எந்த காலத்திலும் பிஜேபிக்கு எதிராக இவர் செயல்பட மாட்டார். ஓகே சார். அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சபாடே தெரியலையா சார்? அதிகமான விஷயங்கள்லாம் நடக்கிறதா தான் நியூஸில் பார்க்க முடியுது. அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. 3 வயசு குழந்தை கொன்று முற்பதில் போகிறதாகட்டும், 7 வயசு குழந்தை பாலியல் செயல், இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அதிகமாகிட்டு தானே சார் இது குறைஞ்ச மாதிரியே இல்லையா சார்? ஆனால் அதில் எனக்கு ரொம்ப மன வருத்தம். அதில் எங்கே தவறு நடக்குது அப்படின்னு காவல்துறை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். அதாவது நீங்கள் காவல்துறையில் எத்தனை பெண் போலீஸ் வந்தாலும் சரி, சிங்க பெண் கொண்டு வந்தாலும் சரி, சமுதாயத்து சீர்கேடுக்கு சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கு சரியானபடி ஆலோசனை மையங்கள் கட்டாயம் வைக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதையினால் வரக்கூடிய காரியங்கள். அடுத்தது இந்த யூடியூப். நீங்கள் ஃபோனை திறந்து அப்படி யூடியூப்னு சும்மா திறந்தாலே அசிங்கமாக தான் வருது. அப்போ அந்த குழந்தைகளும் அதை எடுத்து பார்க்குறாங்க, வாலிப பசங்க எடுத்து பார்க்குறாங்க. அப்போது அவனுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இப்படி ஒரு காரியத்தை செய்தால் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் வளர்ந்த பெண்கள்கிட்ட போக முடியாது. அப்போது குழந்தைகள்கிட்ட தான் அவனுடைய வெறித்தன்மையை அவன் காட்ட முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அதனால் அந்த வெறித்தன்மையை என்ன பண்ணுறான், குழந்தைகளுக்கு காட்டுறான். அதனால என்ன பண்ணலாம், இப்போது இந்த யூடியூபரில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஐடி விங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாக தெரியும். இதெல்லாம் இதில் வராதபடிக்கு தடுக்கலாம். நம்முடைய இந்திய தேசத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதாவது முந்தைய ஒரு டிக்டாக்கோ ஏதோ ஒன்று இருந்தது, அதை தடுத்தாங்க. அந்த டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அது இப்போ நம்ம இந்திய நாட்டில் இல்லை. அந்த மாதிரி சில காரியங்கள் என்ன பண்ணலாம், கொண்டு இதை தடுத்து இந்த வெறிக்குள்ளாக தள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாக பார்க்கலாம். அடுத்தது போதை வஸ்துக்கள். இந்த கஞ்சா அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஏதோ ஊசின்றாங்க, இப்போ ஏதோ பவுடர்ன்றாங்க, என்னென்னமோ அதை போதையில் என்னென்னமோ சொல்கிறாங்க. சாக்லேட்டில் வச்சு இது பண்ணுற நமக்கு தெரியல அதெல்லாம். ஆனால் இந்த போதை வஸ்துகள் வராதபடிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக காவல்துறையில் இதற்காக ஒரு தனி விங்கே இருக்குது. அவங்கள கொஞ்சம் முனைப்பாக செயல்பட விடணும். இப்போது நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், நான் நினைக்கிறேன் தூத்துக்குடி பக்கத்தில் நினைக்கிறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க, 3 பசங்க 2 வீலரில் போகிறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்க பேக்கெல்லாம் செக் பண்ணி அதில் ஏதோ கஞ்சா பட்டலமோ ஏதோ ஒன்று இருக்க, என்னப்பா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், தவறு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கையும் பிடுங்கிட்டு நீங்கள் ஆட்டோவில் ஏற்றி விட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு அனுப்புங்க, அப்போ தான் பைக் தருவேன்ற மாதிரி அவங்க செய்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் செய்யணும். அடுத்தது இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நான் அடிப்பாங்க டீச்சர்ஸ். சரியான அடியெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு பெரம்பே தூக்க முடியாது டீச்சர்ஸ். டாய் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாலே உடனே அவன் என்ன பண்ணுவான், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த டீச்சர் என்னை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஆசிரியர்களுக்கு முழு உரிமை கொடுக்கணும். அதாவது பெற்றோர்களால் என்ன பண்ண முடியல, பிள்ளைகளை தடுக்க முடியல, தவறுகள் செய்யும் போது கேட்க முடியல, பெற்றோர்களே பயப்படுறாங்க பிள்ளைகளை கேள்வி கேட்கறதுக்கு. நாளைக்கு அந்த பையனே அல்ல பொண்ணோ என்னை திருப்பி ஏதாவது அசிங்கமாக சொல்லிட்டா எனக்கு கேவலமாக ஆயிரும்னு பெற்றோர்கள் பயப்படுறாங்க. அப்போது ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். கட்டாயம் ஆசிரியர்கள் செயல்படுவதற்கு சுதந்திரம் கொடுக்கணும். ஆசிரியர்கள் அடித்தால்தான் பிள்ளைகள் நன்றாக வளருவார்கள்.
அடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு நன்றாக இருக்கின்றனர். நான் நல்ல அடி வாங்கியிருக்கிறேன். என்ன என்னுடைய ஆசிரியர் குள்ளமா இருப்பார், எகிரி எகிரி அடிப்பார் என்ன. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே ஆசிரியர் என்ன பண்றாரு, நான் பிஷப் ஆன பிற்பாடு ஒரு திருமணத்தில் என்னை சந்திக்கிறாரு. அப்போ அவர் மகக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. இவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, நல்ல அடி வாங்குவார் பார், அதனால இன்னைக்கு பிஷப் ஆயிருக்கிறாரு இவரு அப்படின்னு. ஸோ எனக்கு பெருமை தான் அது. எங்கள் அப்பா எந்த இடத்துல நாங்கள் நல்லடக்கம் பண்ணியிருக்கிறோமோ அதே இடத்துல அந்த ஆசிரியர் நல்லடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் சவத்தை தாண்டி தான் நான் எங்கள் அப்பாவுடைய கல்லறைக்கு நான் போனோம். ஒவ்வொரு முறையும் அங்கே போகும்போதெல்லாம் நின்று அவரை பார்த்து ஒரு சிரிப்பு, அந்த கல்லறையை பார்த்து சிரிப்பேன். நான் இப்படிலாம் என்னை அடித்து என்னை கொண்டு வந்துட்டீங்க, இப்போ நான் நல்லவனாக இருக்கிறதுக்கு அது வழியாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு உள்ள ஆசிரியர்களுக்கு அந்த தருணம் கிடைக்க மாட்டேது. காரணம், இந்த சட்டத்திட்டங்களை இவங்க மாற்றணும். இந்த தாவேக அரசாவது, இப்பொழுது இருக்கின்ற கல்வி அமைச்சராவது இதை கட்டாயம் அவர்கள் கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு அடிக்க உரிமை கொடுக்க வேண்டும். ஒன்றும் ஆசிரியர் ஒன்றும் விரோதி மாதிரி சண்டை போட போறதில்ல. பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டு பாடம் எழுதினியான்னு கூட என்ன பண்ண முடியல, இப்போ மாணவன் இடத்துல கேட்க முடியல. கேட்டா நீ யார் என்ன கேள்வி கேட்கறது மாணவன் கேட்கறான். ஏன்னா மாணவனுக்கு தெரியுது ஆசிரியர் என்ன திட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது அப்படின்னு. அதனால இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் மாறினால் ஒருவேளை வரும் காலங்களிலே இந்த பிள்ளைகள் வளரும் போதே நன்றாக வளரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும், சமுதாயம் சீர்திருந்தும். சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பண நேரத்திலே பலம் மிக்க நன்றி.